திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலிருந்து கபீன் அப்படிங்கிற ஒரு ஐடி ஊழியர் வந்து ஆவண கொலை செய்யப்பட்டிருக்கார். அவர் தந்தையோட வீடியோ தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் காதலித்த பெண்ணும் இவரும் வேறு வேறு ஜாதிகள். அதனால பெண்ணோட தம்பி வந்து இவரை கொலை செஞ்சிருக்கிறாரு. பெண்ணோட தகப்பனும் தாயும் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல படிச்ச குடும்பம் தான். இந்த படிச்ச குடும்பத்துல இன்னும் ஜாதி அப்படிங்கிறது வந்து ஒழியாம இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு செயல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கல்வி அறிவில் சிறந்து விளங்கிட்டு இருக்கிறாங்க. ஏஐ மாதிரியான டெக்னாலஜிகள்லாம் வளர்ந்துட்டு ஜாதியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரங்களில் இந்த மாதிரியான ஆவண கொலைகள் மூலம் மீண்டும் ஜாதிகள் இருக்குது, இந்த ஜாதியின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது மாதிரி இருக்குது. இந்த ஜாதி ஒழியாமல் இருப்பதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அப்படின்னு நினைக்கிறேன். 5 வருடத்துக்கு ஒருக்கா வந்து எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனில் வந்து ஜாதி ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஜாதியை வந்து பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே சமயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கும் போது நம்ம குடும்பத்தில் ஜாதி மாறி நம்ம கல்யாணம் பண்ணால் ஏற்றுக்குவாங்களா அல்லது இந்த மாதிரியான வன்முறையில் ஈடுபடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தில் ஏற்றுக்கிற பட்சத்தில் வந்து நம்ம காதலிப்பது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் போது பெண்ணுக்கு பிடிச்சிருக்குதா, அவன் நம்ம பெண்ணை சந்தோஷமாக வச்சுக்கோனா அப்படிங்கிறத யாருமே பார்க்கறதில்ல. இன்னைக்கு மெயினாக பார்க்குறது நம்ம ஜாதி தானா, அவன் பணக்காரனாட்டு இருக்கானா, வசதியாட்டு இருக்கானா, அவனுக்கு பேர் புகழ் இருக்குதா அப்படிங்கிற ஒரே விஷயத்தை பார்த்துட்டு நம்ம பொண்ணை கொடுக்கறதுனால தான் சமீபத்தில் நிறைய வரதட்சணை கொடுமைகளும் மரணங்களும் ஏற்பட்டுச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.